இங்கு இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்க உறவினர்கள் அனைவருக்கும் மற்றும் நாளைய தலைமுறையை சிறந்த முறையில் மாற்றுவதற்காக தயாராக வளர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு கேமரா தான் ஒரு சாட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு நான் இப்போ குடியரசு தினம் நான் என்ற பேர் ராஜு. நான் சொன்ன மாதிரி எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன். யுவதகுரு அவர் பேர் நான் இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ சங்கத்தில் தலைவர், இந்த சங்கத்தில் நான் தான் தலைவராக இருக்கிறேன். ஆனால் இத்தனை பேர் விஐபிங்க பசங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுத்தா ஆறுமுக சாமி அவங்களுக்கு எப்போ பயன்படுத்தி நாங்க ஒரு அவனாசி லிங்கத்துல ஆசான் ஒரு இவரை சந்திச்சோம். அவர் பேர் என்ன, காமாட்சி தாசனா. அவருக்கு 101 வயசாச்சு. இன்னும் சுறுசுறுப்பா ஏஞ்சி நடக்கிறாரு. ஐயாங்களுக்கு தெரியும், போட்டோ காமிச்சேன். அவர் சொல்றாரு, நாங்க காசியாபாத் போனோம், எங்களை அந்த அதாவது முஸ்லிம்ஸ் இஸ்லாமியன்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. இஸ்லாமியர்னு எங்களை பார்க்கவே இல்லை, அத்தனை இஸ்லாமியரையும் எங்களை கூப்பிட்டு போய், ஏன்னா கோடிக்கணக்கான ஆளுங்க கூட்டம், எங்களை அவங்க வீட்டுங்களுக்கு கூப்பிட்டு போய் அவங்க குழந்தைங்க மாதிரி எங்களை பார்த்து படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி மணி எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி அப்படி அந்த காசியாபாத்து இஸ்லாமியர்களுக்காக நம்ம வேண்டிக்கணும். அந்த ஏன்னா நம்ம காலம் முழுது அயோத்திக்கு போக வேண்டியது இருக்குது, அவங்க தான் நம்மளுக்கு உதவி. அதனால அப்படின்னு ஒரு சில இடத்துல தான் ஒரு பிரச்சனைக்கு வருது, ஆனா அவர் அப்படி சொல்றாரு. அதனால நமக்கு மதங்களுக்கு எல்லாம் கடந்து அந்த நம்மளோட மனித நேயத்தை வெளிப்படுத்தணும், அதுதான் பிரச்சனை. அந்த வகையில் அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹரிதாஸ் சார் சொல்லப்போனா நாங்கள் ஒரு 100 நிகழ்ச்சி, இதுதான் முதல் நிகழ்ச்சி அவருக்கு பார்க்க எடுத்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களோட படிப்பு கூட நீங்க உயிரோடு இருக்க வரையில தான் உங்களுக்கு கூட வரும். அப்புறம் உங்களுக்கு பின்னாடி உங்க குழந்தைகள் படிக்க வைப்பீங்க, அது ஒண்ணு. ஆனா நம்ம செத்த பின்னாடி கூட நம்மள சார் ஒரு நம்ம படிப்புன்றது கூட உங்க கூட இருக்கும். ஒரு டிகிரி 4 போட்டுப்பீங்க, வேணா நீங்க கொஞ்சம் வசதியாலும் உங்க பசங்களுக்கு படிப்பீங்க. ஆனா நீங்க போனோன்னா அந்த படிப்பு போயிடும். இப்ப நீ ஒரு டாக்டரு, உங்க பையனை இன்ஜினியர் ஆர்டிஸ்ட்கோ, உன் வேலையை அவன் செய்ய முடியுமா? நீங்கள் முடிஞ்சிங்கன்னா உங்களோட அந்த டிகிரி முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் ஒன்றே தான் எப்பவுமே அது காலம் தொட்டு உதவி பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். காரணம் என்னன்னாக்கா, நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு முளைக்கும். அதனால் நம்ம எவ்வளோ நல்லா செய்கிறோமோ அதுதான் நம்மளோட குழந்தைங்களுக்கும். இப்போ நான் ஓரளவுக்காவது நாங்கள் உண்மையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி எங்கள் பசங்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு பின்னாடி இருக்கும். அதனால் நம்ம கூட வர்றதும் நம்மளை காலகாலம் உயர்த்ததும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள். ஏன்னா அந்த தான தர்மம் செய்யும்போது அதுதான் நம்மளையும் நம்மளோட பரம்பரையை காப்பாற்றும். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட பேரனுக்கு பர்த்டேன்றதுக்காக மகனுக்கு பெரிய விஷயம் கிடையாது, யாரும் சொன்னாங்க. ஆனா நாங்க எப்பவுமே அது பர்த்டேன்றது இல்லை, எப்பவுமே நாங்க அது எங்களோட வாய்ஸ் இருக்க மட்டும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால அவங்க இருந்தாலும் அவங்கள எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்களையும் நாங்க பாராட்டுறோம்.
வாங்கய்யா வாங்கய்யா. நம்ம வந்துட்டு குரு மாதிரி நினைக்கணும். அதனால் உங்கள் எல்லா சார்பாக அவருக்கு வந்துட்டு இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கணும். செகண்டரி ஸ்கூல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்கூல்னா சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஏன் அப்படின்னா எனக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி வரணும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது. என்னை டிஸ்கரேஜ் பண்ணதுன்னா அது சென்ட் ஆண்டனிஸ் மிடில் ஸ்கூல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இருக்க பிள்ளைங்களையா பரதநாட்டியத்துக்கு கூப்பிடுறது, பாட்டுக்கு கூப்பிடுறது, அது மாதிரி இதெல்லாம் வைராக்கியமாக வச்சு நம்ம ஒரு இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நான் அதற்கு உண்டான சார் சொன்ன மாதிரி அதை விட்டுறல. நம்ம வரணுங்கிறத சும்மா அப்படியே தோற்றத்தோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கல, அதுக்கு உரிய எஃபோர்ட் போட்டேன். அதில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளை வந்து நான் இவங்களெல்லாம் பார்ப்பேனா அப்படிங்கிறது டிவியில் தான் பார்த்துருக்கோம். அவங்க வரைக்கும் நான் போய் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து வெறுமனே நம்ம அதை செய்கிறோம், நான் இது ஆகணும் அது ஆகணும்னு சத்தியமாக அப்படி நினைக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே வந்து போட்டுட்டுருங்க. ஆனால் அது நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விடுறவங்கள விட நம்ம தள்ளி விடுறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்கு முதல் வெற்றியாளராக இருக்கணும். அதை அப்படி நம்ம நினச்சிக்கணும், சரிங்களா? ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வெற்றியை தவிர தோல்விகள் தான் ஜாஸ்தி வரும். அது யாரால் வரும்னா நம்மளை சுற்றி இருக்க 10 பேருனால வரும். ஒருத்தர் அப்படிங்கிறவங்க நம்மளை தூக்கி விடுவாங்க ஏதோ ஒரு மூலியமாக, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மூலியமாக தூக்கி விட்டு இன்றைக்கி ஆறுமுகம் சார் இந்த இடத்துலலாம் எனக்கு இது பண்ணுறாருன்னா நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் எவ்வளோ பெரிய 10,000 பேருக்கு முன்னாடி நீலகிரியிலேருந்து 90 பேர் வந்தாங்க. அந்த 90 பேர்த்தில் எனக்கு மட்டும்தான் அவார்டு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது சரிங்களா? அது மாதிரி உங்களுக்குள்ள நிறைய தனித்திறமைகள் இருக்குது. நம்மள அதான் சொல்கிறேன், நிராகரிக்கிறவங்கள வந்து நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சு அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பின்னாடி அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் திரும்பினீங்கன்னா நீங்கள் நினச்சது அது அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சிடும். நம்ம டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சசிகுமார் சாருன்னு பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? டிவி அதிகமாக பார்க்குறீங்களான்னு தெரியல இங்கே இருக்கனால. அவர்கிட்ட தான் இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி போய் நான் அவார்டு வாங்கிட்டு வந்தேன். சாருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி போய் நேருக்கு நேராக செல்ஃபி எடுத்து பேசிட்டு வந்தோம் எங்களுக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாக. அது மாதிரி நான் யாரெல்லாம் பார்ப்பனான்றது கனவுல கூட நினைக்கலையோ அவங்க முன்னாடி, அதாவது என்னை சுற்றி யார் வந்து என்னை ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே இருக்க மாதிரி தான். ஊருக்குள்ளே வந்து நம்ம கிராமத்தில் நம்ம பிறந்து படிக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே லெவல் தான், அப்படியே தான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம எவ்வளோ உயர் பதவிக்கு போனாலும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டங்கள், பழைய நினைவுகளை திரும்பி பார்த்தால் மட்டும்தான் நம்ம உயரத்துக்கு போக முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறை கொடுத்தாலும் நிறையா வந்து இப்படி பாதுகாப்பாக ஒரு இடம், நிறைய நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, படிக்கிறதுக்கு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து செங்க சூளையில் வேலை செஞ்சுட்டு அவங்க அம்மா அப்பா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அந்த ஓனர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்கள் குழந்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துரு அப்படின்னு சொன்ன அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் கொத்தடிமை. ஆமாங்க சார். அப்போ வந்து அவங்களுக்காக சொந்தமாக நானாக ஒரு பாட்டு 10 நிமிஷத்தில் எழுதி பாடின பாட்டு ராகம் போட்டு அந்த பாட்டை உங்களுக்காக பாடுறேன். தந்தனானே தானனா தானே தானனா தந்தனானே தானனா தானே தானனா தந்தனானே தானனா தானே தானனா தந்தனானே தானனா தானே தானனா. பள்ளிக்கூடம் போகல, பாடம் படிக்கல, ஆசையாதான் இருந்துச்சு, வறுமை தடுத்துச்சு. பள்ளிக்கூடம் போகல, பாடம் படிக்கல, ஆசையாதான் இருந்துச்சு, வறுமை தடுத்துச்சு. அம்மா அப்பா அடிமைகளா இருந்துட்டாங்களே, எங்களையும் செங்க சூழ அனுப்பிட்டாங்களே. அம்மா அப்பா அடிமைகளா இருந்துட்டாங்களே, எங்களையும் செங்க சூழ அனுப்பிட்டாங்களே. பள்ளிக்கூடம் போகல, பாடம் படிக்கல, ஆசையாதான் இருந்துச்சு, வறுமை தடுத்துச்சு. ஒருவேளை உணவுக்கு தவிச்சு நிக்கிறோம், பசிக்காக கடன்பட்டு வயித்த கழுவுறோம். ஒருவேளை உணவுக்கு
படிக்கிறோம் பசிக்காக கடன்பட்டு வயித்த கழுவுறோம் பேனா புடிச்ச கை ரெண்டில் செங்கல் இருக்குது படிக்க எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது பேனா புடிச்ச கை ரெண்டில் செங்கல் இருக்குது படிக்க எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்குது பள்ளிக்கூடம் போகல பாடம் படிக்கல ஆசையாதான் இருந்துச்சு வறுமை தடுத்துச்சு தந்த நானே தானனா தானே தானனா தந்த நானே தானனா தானே தானனா தந்த நானே தானனா தானே தானனா தந்த நானே தானனா தானே தானனா. என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர் என்னும் எழுத்தும். அப்போ என் எழுத்து என்னும் எழுத்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தராங்களா? என்னும் எழுத்து படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஐயா வந்துட்டு கல்யாண சுந்தரம், இவரோட துணைவர் வந்துட்டு ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்காங்க. இப்போ வந்துட்டு அலக்கரையில் இருக்காங்க. அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, கிளன்மார்கனு இந்த மாதிரி பஸ் இல்லாத இடத்துல. இப்போ அலக்கரையில் இருக்காங்க. என் மனைவி உங்களை போல டீச்சர், உங்களை போல ஸ்கூல் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வர சொன்னேன் டீச் பண்ணுறதுக்கு. சரி, அவர் ஏதோ வேலை விட்டு டைம் இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்த முறை ஐயா நேரம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு நம்ம நடத்தி கொடுப்போம். இன்னொரு நாள் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அப்போது ஒரு உயிரோடு கூட ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா கண்டிப்பாக அவனுக்கு எண்ணும் எழுத்து கண்டிப்பாக தேவை. இப்போ உங்கள் அப்பா அம்மா படிக்கல அப்படின்னாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், டைம் கேட்பாங்க. டைம் என்ன பாருன்னு கேட்பாங்க. இப்போ டைம் என்ன அதெல்லாம் வருது. அதில் 1 to 12 வரைக்கும் எண்ணு இருக்குங்களா? எண்ணும் எழுத்தும் இல்லைங்களா? உங்களுக்கும் அதே போல் எண்ணும் எழுத்தும் 2 பேருக்கும் அவசியம். இந்த எண்ணும் எழுத்தும் எல்லாருக்கும் அவசியம். அந்த எண்ணும் எழுத்தும் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை என்ன பண்ணக்கூடாது, எப்போதுமே கேவலமாக பேசக்கூடாது. எல்லாரும் பேர் வச்சுருப்பீங்க எல்லா சாருங்களுக்கும், அப்படி தானே? எல்லா சாருங்களும் இவன் நொண்டி காலை, அந்த காலை, இந்த காலை, இந்த கண், அந்த கண்ணு, அப்படி எல்லாருக்கும் பேர் வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட பேர்லாம் இல்லாமல் என் 2 எண்ணும் எழுத்தும் என் கண்ணை திறந்தோர் பேர் வைங்க. பாசிட்டிவாக என்ன பண்ணுங்க, பேர் வைங்க. சரிங்களா? நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒன்லி 7 மார்க் தான். பப்ளிக்கில் எனக்கு எத்தனை மார்க்கு? 7 மார்க் தான். நீங்கள் 70 மார்க் வாங்கணும், சரியா? ஆனால் 7 மார்க் எடுத்ததோடு உள்ள 2 மாடு வாங்கி கொடுத்தாங்க மாமா வீட்டில். மாடு மேய்ச்சிக்கிட்டே படித்தேன். படிக்கும்போது 298 மார்க். கைத்தட்டுங்க. ஜாலியாக படிக்கும்போது வெறும் 7 மார்க்கு. மாடு மேய்ச்சிக்கிட்டே என்ன கணக்கு போட்டு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது 297 மார்க். மார்க் ஷீட் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, முடிஞ்சாங்க 297 மார்க். சரிங்களா? அப்போ கருத்தோடு படிக்கும்போது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கற்க கசடர. அப்போ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது என்ன பண்ணுவோம், தப்பு இல்லாம படிச்சிடணும். சரிங்களா? தப்பு தப்பா படிச்சா மார்க் வராது. கரெக்டாக படிச்சோம்னா மார்க் இருக்கு. அதான் பைபிளில் ஒன்று சொல்லியிருக்குது, நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. அப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் இன்ஜினியராக படிச்சுட்டு லாலி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஊசி போகிறதுக்கு பழக முடியாது. முடியுமா? முடியாது. டாக்டராக படிச்சுட்டு வக்கீலாக போய் நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முடியுமா? இப்போ எல்லாமே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனி ஜாப் அப்ளை பண்ணுறோம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், எனி ஜாப். குப்பை வாரம் கொடுத்தா கூட MA BEd முடிச்சுட்டு குப்பை வாரத்துக்கு நம்ம போகிறோம். அது உங்களுக்கு தேவையில்லை. ஐயா சொன்னது போல் ஒரு குறிக்கோளோடு படிக்கணும். இப்போ நான் கலெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு நாள் அது கலெக்டரிஸ்ட்டில் உட்காருவேன். அந்த அந்த ஞாபகம் வருதுன்னா கலெக்டர் நீ கண்டிப்பாக ஆகுவீங்க. சிங்கார எஸ்டேட்டில் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு போச்சு. என்னம்மா ஆக போகிற? கலெக்டர் ஆக போகிறேன். எங்கம்மா கலெக்டர் ஆக போகிறேன்? நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டர் ஆக போகிறேன். ஏமா ஏற்கனவே கலெக்டர் இருக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, உனக்கு முன்னாடி எவ்வளோ சீனியாரிட்டிக்கு நீ எப்படிமா வர முடியும்? நான் வருவேன் ஃபாதர், கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண சொன்னாங்க, அதுக்குரிய எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணிட்டுருக்கேன். என்ன உனக்கு ஹெல்ப் வேணுமோ எல்லா உதவியும். அவங்க அம்மா வந்து எஸ்டேட்டில் எல்லாம் படிக்கணும். அந்த அம்மாவுடைய பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிச்சு. கண்டிப்பாக நீ கலெக்டர், உனக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன். நானும் என்னுடைய ஒய்ஃபும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்கோம். கலெக்டராக படிக்கிறது எல்லா மெட்டீரியல் இப்போ
கொடுத்துட்ருக்கோம். படிச்சுட்டு இருக்காங்க. டெல்லிக்கு அவங்க அடுத்த மாதம் ட்ரைனிங் போகிறாங்க. போயிட்டு அவங்க படிச்சுட்டு எங்கே கலெக்டர் வர போகிறாங்களா? நீலகிரி. அப்போது நீங்கள் ஒரு குறிக்கோள், உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் போல் நீங்கள் இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீ கற்று நிச்சய தொழில் நிலைத்து என்ன படிக்கிறீங்களோ அதில் கடைசி வரைக்கும் இருக்கணும். என் மனைவி இங்கிலீஷ் தமிழ் மீடியம் தான் படித்தாங்க. படித்து கன்னியாகுமரியில் படித்து எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு வந்து நாங்கள்லாம் இங்கே வேலை இல்லாமல் தான் வந்தோம். நல்லா படித்தாங்க. காலேஜுக்கு போனோன்னு இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷை படித்து பிஹெச்டி டாக்டரேட் வரைக்கும் இங்கிலீஷ் படித்து முடிச்சிட்டாங்க. அவங்க ஆசை இங்கிலீஷ் படித்து எப்படியாவது ஒரு டீச்சர் ஆகும். சின்ன சின்ன கல்லாம் வச்சு விளையாட்டு இருப்பாங்க. விளையாட்டு எல்லாரும் அடிப்பாங்க. ஒழுங்கா உட்காரு அடிப்பாங்க. இப்போ அதையெல்லாம் இப்போ ட்ரூ ஆயிடுச்சு. கனவு வந்து நினைவாயிடுச்சு. கனவு பழிச்சிருச்சு. அது போல கூட கனவு என்ன செய்யணுமா? பழிக்கணும், நடக்கணும். ஆகினால நீ கற்று நிச்சய தொழில் நிலைத்திரு. கடவுள் சொன்னது போல, ஏசப்பா சொன்னது போல கற்று நிச்சயம். நீ என்ன படிக்கிறீங்களோ இன்னைக்கு அதை முடிவு பண்ணிக்கணும். கலெக்டராக போகிறோம், கலெக்டருக்கு தேவையான அந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்து இப்போ வந்துடணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கலெக்டர் சீட்டில் உட்காந்துச்சே இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் இல்லைங்களாம்மா? இல்லைங்களா ஐயா? அது போல உன் நினைவுகள் என்ன பண்ணும்? கனவு என்ன பண்ணும்? நினைவாக மாற வேண்டும். வாழ்த்துக்கள். கடவுளை ஆசை. அவருடைய பையனும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. கோத்தையில் இருக்கிறாரு. முன்னாடி வந்து வண்டி சோல்லேருந்து நிறைய உங்களை போல் நிறைய பிள்ளைகளை வளர்த்து அனுப்பியிருக்காரு. ஹாஸ்டல் ஹோம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தியிருக்காரு. அந்த அனுபவத்தோடு உங்களுக்கு பேசுவோம். பெரியவங்கெல்லாம் பேசும்போது நிறைய காரியங்களுக்கு சொன்னார்கள். நல்லா படிக்கணும். அப்துல் கலாம் வச்சு பேசினாங்க. பெரியவங்களெல்லாம் வச்சு பேசுனாங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு 3 காரியம் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அவங்க பேசின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்றாக இருக்கணும்னு சொன்னால் 3 காரியம் நீங்கள் பிள்ளைகள் ரொம்ப மனசில் வச்சுக்கணும். 1 காட்லினஸ், 2வது க்ளீன்னஸ், 3வது பங்க்சுவாலிட்டி. முதலாவது காட்லினஸ்னால் கடவுள் பயம் இருக்கணும். இன்றைக்கு நம்ம யாருக்கு நமக்கு பயம் இருக்கணும்? யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்பட்டாகணும். முதல் கடவுள் பயம். 2வது சுத்தம். சுத்தம் சுகம் தரும். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லி படிச்சுருக்கோம் இல்லையா? சுத்தம் தேவை, சுகாதாரம் தேவை. அப்போ சுத்தமாக இருந்ததுன்னா சுகமாக பலவீனம் வராது. 3வது பங்க்சுவாலிட்டி. 3வது வந்து நேரம் கரெக்டாக பிடிக்கணும். அது 8 மணிக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனை மணிக்கு வரணும்? 8 மணிக்கு தலை சொல்லிட்டு வரலாம். சரியாக முன்னாடி வரணும். பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் முன்னேறது 3 காரியம் சரியாக இருந்துச்சுன்னா ஸ்கூல் டைமில் ஸ்கூல் 6 மணிக்கு 8 மணி ஸ்கூல் இருக்குது. 9 மணி ஸ்கூல்னா 8:35 இருக்குது அங்கே இருக்கணும். அதுக்கு 8 மக்கள் மேலே 9 மேலே போயிட்டு வெளியே முடிச்சு போடக்கூடாது. சரியா? அப்படி 3 காரியம் தான் மனசு வாழ்க்கை உயர்வுது. அதை என் வாழ்க்கையை கடைபிடிச்சேன். என் மகன் அதை சொல்லிக் கொடுத்தேன். என் மகன் இன்றைக்கு 37 வயசு போட்டோ கூட தாட மாட்டான். அவன் இங்கே படித்தா, லண்டனில் படித்தா, இங்கே ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கார், மேனேஜர் இருக்கா, ஜபம் பண்ணுவான். 2வது வந்து சுத்தமாக இருப்பான், டெய்லி குளிப்பான். 3வது வந்து அவன் பங்க்சுவாலிட்டி இருப்பான், சொன்ன நேரம் கரெக்டாக இருப்பான். அந்த மாதிரி இருந்து தான் நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் சிறந்த விளங்குறதுக்காக பெரிய விஞ்ஞானிகளாக, பெரிய ஞானிகளாக, பெரிய அறிஞர்களாக வரத்துக்காக என் வாழ்த்துக்கள். கோடமலை ஸ்கூலுடைய எச்எம், இவங்களுடைய ஒய்ஃப் தான் கோடமலை ஸ்கூல் எச்எம். ஐயா அவர்கள் வந்து இறைப்பணியோடு கூட ட்ராவல்ஸில் வச்சு நடத்திட்டு இருக்கார். குன்னூரில் இருக்கிறாரு. வீடு வந்து கராட்ஸ். கிறிஸ்துவ வேத பைபிள்லாம் வந்து ஒரு வசனம் இருக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? சிறு பிள்ளைகளை அவருடைய கரத்தில் இருக்குது. புரிஞ்சா? அப்போ நம்முடைய குடும்ப பெற்றோர்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன நிலைமையில் உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். குடும்ப சூழ்நிலை தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறது உங்களுக்கு என்னன்னா, வந்திருக்கோம் நம்ம குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளாம் நிறைய படிக்கலை, நம்மளும் உங்களை மற்ற கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ 8th மட்டும் படிக்க ஒரு சர்ட்டு கிழிஞ்சிருச்சுன்ட்டு ஸ்கூலுக்கு போகாத விட்ட காலம் அது.
ஆனால் அப்புறம் மேரேஜ் ஆச்சு. அந்த லைஃப் எப்படி எப்படி மாற்றிக்கிட்டேன் நான். எல்லாருமே என்னை ஒரு பெரிய ஆளாக நினைப்பாங்க. ஆனால் நான் பெரிய ஆள் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. இருந்தாலும் நம்ம ஆறுமுக சார் அறிமுகம், சண்முக சார் அறிமுகம், அப்புறம் ஹேமந்த் ரைட்ஸில் இருக்கிற, அப்புறம் அரசியலில் நின்று இருக்கிறேன். ஆனால் என் படிப்பு கம்மி. ஆனால் எனக்கு என்ன ஒரு வைராக்கியத்தில் வாழ்ந்துட்டுருக்குறேன் இன்றைக்கி மட்டுமே. என் பிள்ளைங்க நல்லா டெவலப் ஆகணும், நம்மளும் நல்லா டெவலப் ஆகணும், மக்களுக்கும் நல்ல வகையில் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தா நாங்களும் இருந்தோம் சின்ன வயசுலலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய உதவி இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. மதியானம் சாப்பிட மாட்டோம், காலைல சாப்பிடுவோம், நைட் சாப்பிடுவோம். அது மட்டும் வீட்டில் தான் இருப்போம். யார் வீட்டுக்கும் போக மட்டும் சாப்பிடலன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் இந்த படிப்பை விடாதீங்க. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்க 2 பிள்ளைங்கள. அவர் ஒரு வருமானத்தை எங்கள் வீட்டுக்காரது ரொம்ப கஷ்டப்பட்டு. அதுமாதிரி உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வந்து இந்த நிலைமை நீங்கள் சேர்த்து விட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து அதை ஃபைன் பண்ணிக்கணும். உங்கள் அம்மா அப்பா 5 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாலும் அது 5000 ரூபாய் மதிப்பு. ஓகேவா? அதான் நீங்கள் நல்லா படித்து பெரிய லெவலில் வரணும். எங்களை மாதிரி நீங்கள் நாளைக்கு இங்கே உட்காந்து மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நல்லா படிங்க. ஓகே. நடத்துனர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்க என்னுடைய உறவினர் அனைவருக்கும் மற்றும் உங்களை வழிநடத்துகின்ற வார்டன் அவர்களுக்கும் எனக்கு இந்த ஒரு நல்ல அமைப்பான ஒரு இடத்தை எனக்கு வந்து காட்டி கொடுத்த நம்ம ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சமையல் நல்லபடியாக செஞ்சு கொடுத்த அந்த அம்மா அவர்களுக்கும் நாளைய தமிழ்நாட்டையே மாற்றுறதுக்கான ஒரு அச்சாணியாக உட்கார்ந்துருக்க உங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான அப்போ எது பண்ணாலும் நம்ம ஏகப்பட்ட திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்ட முடியாது. இப்போ நம்ம தப்பு பண்ணாலும் அந்த ஃபோட்டோன்ற ஒரு விஷயம் பேசும், வீடியோன்ற ஒரு விஷயம் பேசும். அதனால் நம்ம செய்கிற அனைத்தையுமே ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த. பார்த்தீங்கன்னா நான் கடந்த நாட்கள் பார்க்கும்போது ப்ராடன்சி காலேஜ் என் பிள்ளைக்கு சீட்டு கேட்க போயிருந்தேன். என் பிள்ளை சொன்னாங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்காருல சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதே என் பொண்ணை வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து இன்னொரு பொண்ணு எம்காம் எம்எஸ்சி பிஎட் முடித்து ஆங்கில ஸ்கூலில் வந்து பெஸ்ட் டீச்சர் பேர் வாங்கியிருக்கலாம். இதுதான் தமிழ் மீடியம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கோன்னு எனக்கு குறுகி போயிடாதீங்க. நீங்களும் ஆங்கிலம் இணையாக படிக்க முடியும், எல்லோரும் முன்னாடி உயர முடியும். முதல் முயற்சி 6 வருஷம் முதல் உங்களுக்கு தான் முயற்சி. என்னாலே முடியும், முடியாது என்று இல்லை. ஆனால் இல்லை தயவுசெய்து நல்லா படிங்க. வேறு எந்த டைம் இந்த டைம் எதையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. வாழ்க்கையில் படிப்பு தான் ஒரு உயர்வை கொடுக்கும். நீ நல்லபடியாக படிச்சிங்கன்னா நீங்கள் வளருவீங்க, உங்கள் குடும்பம் வளரும், உங்கள் நம்பியிருக்க சமுதாயம் நல்லபடியாக வளரும், பேரெடுக்கும், இந்த பள்ளிக்கு பேரெடுக்கும். நீ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நான் சர்க்குலர் ஸ்கூல் படித்தேன் அப்படி இந்த ஸ்கூலுக்கு நல்லா பேர் கிடைக்கும். அதனால் இந்த டைமில் விளையாட்டும் தேவை, அதை விட கல்வி முக்கியம். திருப்பி கிடைக்கிது, வயசு திருப்பி கிடைக்காது. இன்றைக்கி நான் வருத்தப்படுறையோ நல்லா படிக்க வருத்தப்படுறேன். நல்லா வாய்ப்பு இருக்குது, நல்லா ஹாஸ்டல் இருக்குது, நல்லா சொல்லித்தராங்க, ஹெல்ப் பண்ணி இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்திட்டு நீ நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் எங்கள் பையன் திருப்போம் நான் வாங்கி அந்த மாதிரி எங்களுக்கு அந்த படிப்போட அனுபவம் எங்களுக்கு தெரியுது. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம், நல்லபடியாக நீங்கள் முன்னேறுங்க. தெரியும் இவரனால தெரியும். என்னை பற்றி நான் சொல்லிக்க விரும்பல. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது 2 பேர் தான் சொல்ல போகிறேன். அம்பேத்கர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க? அவர் வந்து ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். நீ எல்லாம் படித்து என்னடா பண்ண போகிறேன்னு இந்த ஒரே ஒரு கேள்விக்காக அவர் என்ன எடுத்தார், ஒரு ஒரு இது வச்சு அவர் படிப்பு இன்றைக்கி யாருமே படிச்சிட்டுல வேர்ல்டில். அவருடைய படிப்பு அப்படியே தொடங்கிச்சுனாக்கா அப்படியே போய் ஒரு 8-10 லைன் வரி அப்படியே வரும். அப்போ அவர் எவ்வளோ படிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், நம்ம ஏன் பிரிட்டிஷர் வந்து நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்கல்ல, வியாபாரம் பண்ணி அப்புறம் அடிமையாக பண்ணி இது பண்ணாங்க. அவ்வளோ இதை நம்ம ஏன் இது பண்ணணும்னு சொல்லி அவர் தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் தமிழில் அரசியலமைப்பு சட்டம் அதுக்குள்ள நிறைய திருத்திட்டாங்க. இவங்க இது பாருங்க, அவர் பண்ணது வந்து நல்ல இதை பார்த்து பல நாடுகள் இதோடைய காப்பி அடித்து அவங்களுக்கு தந்தாப்புல மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், குடியரசம் நமக்குன்னு வந்து ஒரு இது பண்ணிட்டோம். அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சுயசரிதையில் எழுதியிருக்காரு.
அவர் நானும் ஒரே காலேஜில் பார்த்தா படிச்சிருக்கோம், சென்ட் ஜோசப் ஸ்டிச்சு. அஃப்கோர்ஸ் நாங்கள் சண்டே எங்களுக்கு ஒரு ரியூனியன் நாங்கள் பழைய 6872 பிகாம் படிச்செல்லாம் ஃபாரின் வருவாங்க, நான் இங்கேருந்து போகிறேன், பாம்பேல எல்லாம் வர்றாங்க, 69 பேர் போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு காலேஜில் படிக்கும்போது 130 140 பேர் இருந்தோம் ஒரு கிளாஸ்க்கு. வராங்க. அப்போ அவர் போகும்போது அவர் படிக்கும் போது எங்கே பண்ணார்னாக்கா, அவர் வீட்டில் இருந்து விலை கிடையாது. அன்றைக்கெல்லாம் மைல்னு சொல்லுவாங்க. ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 1.3 நினைக்கிறேன். 1.3 14 8 கிலோமீட்டர் 5 மைல். 5 மைல். அப்போ 4-5 மைல் அவர் நடந்து வந்து புக் எடுத்து தெருவழக்கில் படிச்சுட்டு திரும்பி போகிறாருனாக்கா, போய் அவருக்கு வந்துட்டு போகிற டைம் எவ்வளோ ஆயிருக்கும்? ஆனால் அவர் எந்த இதுக்கு வந்தார்? பிரசிடெண்ட்டாக வந்தார். நாட்டிலே ஒரு பெரிய வந்துட்டு அவர் வெளியில் போகும்போது அவங்க தோட்டக்காரர் சொன்னார், என் சூட் கேஸ் எல்லாம் கழுவுனாரா? எதுக்குனாரா? நான் இங்கேருந்து ஒரு தூசியை கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் லால் பகதூர் சாஸ்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து அவர் தலையில் புக்கை கட்டிட்டு ஒரு நதியை கடந்து போய் அப்புறம் புக் எடுத்து அந்த மாதிரி படித்து. அதனால் படிப்பு நம்ம தமிழோ இங்கிலீஷ்குள்ளோ படிக்கிறதில்லை. இங்கே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து, படுக்க இடம் கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, எல்லாம் கொடுத்து, உங்களுடைய கடமை என்ன? ஒன்று அந்த படிப்பு நீங்கள் சரியாக படிக்கலைனாக்கா, இங்கேருந்து எனக்கு ஒருத்தர் தெரியும், ரங்கராஜன் சொல்லி ஓட்டுப்பட்டில் இங்கேருந்து 5வது படித்து அப்புறம் அறிஞர் நாளில் 11th வரைக்கும் பிடிச்சி அவர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆனார். அதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. பெரிய பதவி வந்து உன்னால் முடியும் தம்பி, ஏன் என்னால் முடியாது? உன்னால் இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க யாருக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்கும். மாதிரி குழந்தைங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஆர்மு சார் சொன்ன மாதிரி நானெல்லாம் ஒரு பெரிய லெவலில் ஆள் கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. ஆனால் நீங்கள் கூட இன்றைக்கி செருப்பு போட்டு கூட இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறீங்க வரீங்க. நான் இதே சர்க்குரு ஸ்கூலில் வந்து 9வதுலேருந்து 11வது வரைக்கும் படித்தேன். குண்டன் BA அவர் தான் நம்மளோட ஹெட்மாஸ்டர். இப்போ வந்து பிரின்சிபால்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் ஹெட்மாஸ்டர் தான். இந்த ஸ்கூலில் தான் நான் வந்து 76ஆம் வருஷத்தில் வந்து நான் SLC முடித்தேன். SLC முடிக்கிற வரையிலும் SLC வரையிலும் எனக்கு வந்து ஆஃப் பேண்ட் தான் போட்டு வருவேன். ஃபுல் பேண்ட் போடுறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அதே மாதிரி செருப்பு கிடையாது, வெறும் காலில் தான். அந்த எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணுன்னாக்கா 6 கிலோமீட்டர் ஆகும். 6 கிலோமீட்டருக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு நடந்து தான் போவோம். அந்த அளவுக்கு நான் படித்து ஒரு SLC இதே ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கு பின்னால் கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் பண்ணி, என்னோடய முயற்சியில் அதே ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், அதே கேந்திரிய வித்யாலயா வெலிங்டன் ஸ்கூல், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். ஆனாலும் அங்கே வர யாருக்குமே இந்த எஜுகேஷனில் நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. யார் வந்தாலும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி, 5 ஒரு ஹவர் நடக்கிற வேலையை கூட நான் 5-10 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த ஸ்கூலில் குறைஞ்சது ஒரு 100-200 குழந்தைங்களையாவதும் என்னோட இதில் அவங்கள சேர்த்து விட்ருக்கு. இல்லைன்னா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் சாதாரணமாக இருக்க யாருமே வந்து அங்கே ஏழை குழந்தைங்கள்லாம் ஒரு சேர முடியாது. டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆனாலும் இந்த லோக்கலில் இருக்க எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த லோக்கலில் இருக்க எத்தனையோ குழந்தைங்களை வந்து இன்றைக்கி நான் அங்கே படிக்க வச்சுருக்கேன். இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னாக்கா நம்ம பட்ட கஷ்டம் யாரும் குழந்தைங்க படக்கூடாதுன்னு. சார் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு லாந்தர விளக்கு தான், கெரோசின் விளக்கு தான், லைட்டு கிடையாது, எங்கள் வீட்லேயும் லைட்டு கிடையாது. அப்படியெல்லாம் நாங்கள் படித்து தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து இன்றைக்கி ரிட்டையர்டாகியும் 4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி எங்கள் குழந்தைங்களை வந்து அந்த கஷ்டப்படக்கூடாது அந்த அளவுக்கு நான் வந்து. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருந்த இடம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னால என் குழந்தைங்களை அங்கே சேர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலைனால தான் எங்கள் 2 குழந்தைங்களும் அங்கே படிக்க வைக்க சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி அதே குழந்தைங்க 2 பேருமே, ஒருத்தர் MBA ஷிப்பிங் லாஜிஸ்டிக் படித்து இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்காங்க. இன்னொரு பையன் BA EEE அவன் நம்ம CSI காலேஜில் தான் படித்து கோல்டு மெடலிஸ்ட். என் பையன் சின்ன பையன் இன்றைக்கி
ஹைதராபாத் ஐஐடியில் வந்து இன்ஜினியராக இன்றைக்கி வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. இதே மாதிரி நீங்களும் நல்ல உள்ளே வரணும். இப்போ சார் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சா சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் மூலிமா எங்களுக்கு அவர் தெரியப்படுத்தினார உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்கிறோம். கோட் இல்லையா, யூனிஃபார்ம் இல்லையா, இல்லை கம்பளி கிழிஞ்சிருச்சா, அந்த மாதிரினே எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. ஒரு 1000 ரூபாக்குள்ளே எந்த பொருள்னாலும் எப்போ கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். 1000 ஒரே டைமில், ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ 2 மாதத்துக்கு ஒரு டைமோ நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதனால் உங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் மிக சிறப்பான நல்ல உதவிகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக ஒரு முன்னேற வேண்டும் என்ற ஒரு அக்கறையுடன் வந்து நம்மிடையே அளவலாக வந்து உள்ளார்கள். ஒரு நல்லதொரு கலை நிகழ்ச்சியும் உங்களிடையே தர உள்ளார்கள். ஆகவே இன்று வந்துள்ள நமது ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று விருது படைத்த சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஹரிதாஸ் அவர்களுக்கும், யசோதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஐயா உங்கள் பேர் அவங்க சாப்பாடு அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக, நமது விடுதியின் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறேன். அப்படியே முன்னாடி வாங்க. நான் வர முடியுமான்னு பார்க்க. சரி சரி. சால்ட் எடுத்துக்கலாம். சாப்பிட்டு சொல்லு, சாப்பிட்டு சொல்லு, அண்ணா சொல்லு, சாப்பிட்டு சொல்லு. அந்த அது மட்டுமே இல்லை. स्वामी महाराज रखे अन्नमिटोर 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 வண்டா வண்டா தம்பி சாம்பார்
பையனை கூப்பிட்டு வரேன். அவங்க ஜூன்ல வந்தாங்க. அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். கடவுள் நம்ம ஒன்னே இல்லாதவங்க. இந்த நாளைக்கு அம்மா நல்லா இருக்காங்க கடவுள். நல்ல அளவா நான் என் பையனை நான் செய்ய வைக்கிறேன். என்னங்க சார் சொல்லுங்க. சார் முடியுமா? ஏன்னா இல்லை நீங்க வரதுன்னா வராங்க சார் நாங்கள் இருக்கிறது ஒசட்டி அருங்காடு அங்கே தான் இருக்கோம். பிரகாஷ் 34 முடிஞ்சு 35 ஸ்டார்ட்டு. அவர் வந்து லூர்பூரில் தான் பிறந்தார். அவர் எம்பிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக் படிச்சுட்டு சவுதியில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை கேரியராக இருக்கிறாங்க. இன்று போல் என்றுமே அவங்க நல்லா இருக்கணும். நம்ம குழந்தைங்களோட ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சார் மூலிமா இந்த ஸ்கூலுக்கு சாப்பாடு இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குறோம். நம்ம நேற்றுக்கு வேறு எதாவது புக் ஆயிடுச்சு சார் சொன்னதுன்னா இன்னைக்கு நேற்று இங்கே புக் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு இதுக்கு போயிட்டோம். தைப்பூசம் கோத்தகிரியில் சக்திமலை சரி கோயில் விசேஷம் அதுக்கு போயிட்டு நாங்கள். சரி இன்னைக்கு சரி இன்னைக்கு நல்லபடியாக வெள்ளிக்கிழமைக்கு அந்த லஞ்ச் ஒன்று கொடுத்தோம் நான் குழந்தைங்களுக்கு சொன்னாங்க தான் நான் வணக்கம். குட் நேம் ஒய்ஃபி